அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட பேப்பர் 2 டெக்னிக்கல் எக்ஸாம், அதாவது பேப்பர் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பேப்பர் 2 டெக்னிக்கல் எக்ஸாமை எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம், என்ன மாதிரி கேட்பாங்க, ஸோ இந்த ஒரு அனாலிசிஸ் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களில் படிக்க போறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தேவை அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சும்மா ஏனோ தானோ படித்தோம் வந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. என்ன கேட்பாங்க அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அதாவது மினிமம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நாட்களில் மினிமமாக படித்தாலும் மேக்சிமம் மார்க் எடுக்க என்ன வழியோ அதை தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணா இருங்க, எந்த ஐடி ட்ரேட் எக்ஸாம் வேணாலும் தாராளமாக எழுதுங்க. ஆனால் எப்படி படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? ஸோ அதுக்குண்டான ஒரு அனாலிசிஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான். கொஸ்டின் எப்படி வருதுன்றத சொல்ல போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஃப்பாக வந்தாலும் நீங்கள் அதை அடிச்சு தான் ஆகணும். எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ரோபோட்டிக்ஸ், இது வந்து காமன் நினைக்கிறேன். ஸோ இதில் வச்சு சொல்கிறேன். பட் பேசிக்காக தான் சொல்லுவேன்னு தவிர ரொம்ப இன்டெப்த்தாக சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். மேக்சிமம் ஒவ்வொரு ட்ரேடுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த மாடல் டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா இந்த இதில் இப்போ ஒரு ஐடிஐ ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாங்கன்னா கோட் 538 இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்க்கு இப்போ மொத்தமாக இந்த 200 கொஸ்டின் கொடுக்குறாங்களா 10 யூனிட்லேருந்து. இந்த மாதிரி 200 கொஸ்டினுக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் கொஸ்டின் போட்டுருவோம். டெலகிராமில் என்ன ட்ரேட், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வரிசையாக ஒவ்வொரு எக்ஸாம் வரும்ல, அந்த ஒவ்வொரு வார கேப்பில் அந்த கொஸ்டினோட ஃபுல் 200 கொஸ்டின் மாடல் கொஸ்டின் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் கீ 200 கொஸ்டினுக்கும் அதோட ஆன்சர் கீ குட்டி குட்டி எக்ஸ்பிளனேஷன்ஸோட, முடிஞ்ச அளவுக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்போம். ஸோ லாஸ்ட் டைமுக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து 50 கொஸ்டின் சால்வ் பண்ணி நம்ம போடுவோம், சரியா? பேசிக்காக இதுதான் எல்லா ட்ரேடுக்கும் வரப்போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இப்போ வந்து 7ஆம் தேதி உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி பேசிக் டிசைனர் இருக்குன்னா அதுக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் வீடியோ உங்களுக்கு வந்துடும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஸோ தயவு செய்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பேட்சஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் தான். யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்க எல்லாம் சாம்பிளை பார்த்துட்டு தயவு செய்து வாங்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு பார்த்து வாங்குங்க. இல்லை சார் என்கிட்ட மெட்டீரியல் இருக்குன்னா தயவு செய்து வாங்காதீங்க, காசை வேஸ்ட் ஆக்காதீங்க. நம்மளோட இது அதுதான். இல்லை எனக்கு அதையே தாண்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் வாங்குங்க, தவிர தேவையில்லாம காசை அதாவது வேஸ்ட் ஆக்காதீங்க அப்படின்றத என்னோட கருத்து, சரியா? நம்ம கிட்ட பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி சாம்பிளை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வாங்கணும், இல்லாட்டி வாங்கக்கூடாது. இதை நான் முக்கியமா பதிவு பண்ணிக்கிறேன், சரியா? ரைட். ஸோ இங்க பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 10 யூனிட் கவர் ஆகுதா? டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 யூனிட் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலபஸுக்கு தகுந்தாப்புல கொடுத்துருப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலில் தான் வரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலில் தான் வரும். உங்களுக்கு ஈவினிங் வந்து சிபிடி எக்ஸாம், ஸோ அது எப்படி அட்டன் பண்ணுறது ஒரு லைவாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கும். தயவு செய்து யாரும் புதுசாக அட்டன் பண்ண போறீங்கன்னா ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்து லைவ்ல பார்த்துக்கோங்க, சரியா? கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? ரைட். ஸோ இப்போ பாருங்க, யூனிட் 1 ஜென்ரல் சேஃப்டி ப்ரிகாஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின். அதே மாதிரி யூனிட் 2ல 10 கொஸ்டின், யூனிட் 3ல 15, யூனிட் 4ல 25, யூனிட் 5ல 30, யூனிட் 6ல 25. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி 10 யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்க போறாங்க, எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறாங்கன்றப்ப நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் மேக்சிமம் இந்த ரூலை தான் நீங்க ஃபில்அப் பண்ணணும். ஸோ என்ன சார் மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சிலபஸ் மேக்சிமம் மார்க், இதை தான் நீங்க கவர் பண்ணணும் எடுத்தோன்னே. இப்போ லாஸ்டா இருக்கக்கூடியதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இந்த யூனிட் 5 எடுத்துக்கோங்க. ஒரு 1 2 3 4 5 6 7 டாபிக் தான் இருக்கு. ஸோ இந்த 7 டாபிக் படிச்சா 30 கொஸ்டினா இந்த 7 டாபிக்கை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுல 25 கொஸ்டின் வந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்ப இதை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும், இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மினிமமான சிலபஸுக்கு மேக்ஸிமம் மார்க். அதே மாதிரி யூனிட் 2 எடுத்துக்கோங்க. யூனிட் 2 யூனிட் 3
அதே மாதிரி யூனிட் 1. ஸோ இப்போ இது 15, இது 10, இது 15, மொத்தம் பார்த்தீங்கன்னா 30, 40 கொஸ்டின். அதில் ஒரு எத்தனை கொஸ்டின்? 30 கொஸ்டின். அப்போ 70 கொஸ்டின் ஆச்சா? 4 யூனிட்ல 70 கொஸ்டின். அப்போ இந்த 4 யூனிட்டுக்கு நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா இதுலலாம் பார்த்தீங்கன்னா மினிமமான டாபிக்ஸ், மேக்ஸிமம் மார்க். அடுத்து பாருங்க, அடுத்து 7வது யூனிட், 7வது ரோபோட்டிக் கோஆர்டினேட் சிஸ்டம். அடுத்து யூனிட் 8, இதுல ஒரு 30. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 யூனிட் படிச்சா நீங்க 100 கொஸ்டின் அடிச்சிடலாம். 6 யூனிட் படிச்சா நீங்க 100 கொஸ்டின் மினிமமான டாபிக், மினிமமான டாபிக். மற்ற யூனிட் 8, யூனிட் 11, சரி யூனிட் 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 4, யூனிட் 5, இதுலலாம் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு. இதை நீங்க லாஸ்டா முன்னுரிமை கொடுத்து படிக்கணும். ஸோ பீரியாரிட்டி எதுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமான டாபிக் கொடுத்து மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருக்கிறது தான் நீங்க பீரியாரிட்டி கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சரி, இதுக்கெல்லாம் எங்கேயுமே சோர்ஸ் கிடைக்கல அப்படின்றவங்க மட்டும் நம்மளோடதுல வாங்கிக்கோங்க. ஸோ அது தயவுசெய்து, ஏன்னா அதில் கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, அதை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண கிடையாது. ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்க்கு மாடிஃபிகேஷன் பண்ணலை. இல்லை சார் எனக்கு ஓரளவுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி வாங்காதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. சரியா? சரி சார், இப்போ கொஸ்டின் எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்டரோட ஒரு ஐடி ட்ரேடோட கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்படிதான் சிபிடி எக்ஸாம் இருக்கும். இப்படிதான் என்ன இருக்கும்? கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்க கிளிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன பேஸ் பண்ணிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஏதோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட்ல அப்ளிகேஷன் ரிலேட்டட், அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்ல எதை மேட்ச் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸு, அதே மாதிரி இந்த உங்களுக்கு இந்த ரன் அவுட் இதுக்கெல்லாம் சிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் குறியீடுகள், அப்புறம் ஃபார்முலாஸு, சரியா? அப்புறம் வந்து டெஃபினிஷன், இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது கீழே ஒரு 4 லைனை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க. அதே மாதிரி அதோட யூசஸ், இப்போ பாருங்களேன், இந்த ஆக்சி எல்பிஜியோட ஃப்ளேம் என்ன, பேசிக்கான அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து கேஸ் வெல்டிங்ல 8.2 mm ஒரு பிளேட்டை உங்களுக்கு இது பண்ணணுமா, அதுக்கு எந்த நாசில், எந்த சைஸ் இருக்கக்கூடிய நாசில யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டா, யூசஸ் ஓரியன்டா, அதே மாதிரி ப்ராசஸ் ஓரியன்டா கேட்பாங்க. இதே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேசிக் டிசைனர் அது போயிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்து கேட்பாங்க. சிம்பிள்ஸை கொடுத்துட்டு அது என்ன சிம்பிள் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி சம்ஸ் கேட்பாங்க, ப்ராப்ளமேட்டிக்ஸ். அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாவும் என்ன டாபிக்ஸ் கொடுத்துருனாலும் அதோட ப்ராப்ளமேட்டிக் ஓரியன்டாவும் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் சில டாபிக்ஸ்லாம் வந்து நம்மளோட மாடல் டெஸ்டே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க யூசஸ், நான் சொன்னேன்னா ஹெல்மெட், வெல்டிங் ஹெல்மெட் ஸ்கிரீனிங் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த வெயிட்டோட இது கால்சியமோட அளவு எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. எந்த இடத்துல வந்து வெல்டிங் பிளான்ட் வந்து யூஸ் ஆகாது, அந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சார் நிறைய பேர் கேட்பாங்க ஐடிஐ ட்ரேடுக்கு வந்து ரொம்ப டஃபா கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஆனா இந்த தடவை எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இருக்கக்கூடிய பெரிய காலத்துல மினிமமா படிச்சு மேக்சிமம் மார்க் எடுக்க என்ன வழியோ அதை பண்ணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணி ஒரு வீடியோவும் மிச்சம் 150 கொஸ்டின்ஸை வந்து நம்ம டெலகிராம்லயும் வந்து இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கொடுக்க போறோம். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஆல்ரெடி ஜிஎஸ், தமிழ், மேக்ஸ் எல்லாம் இப்படிதான் போட்டிருந்தோம். ஸோ இது உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும். சரிங்களா? ரிவிஷனா இருக்கும். ஏதாச்சும் தவறுதல் நம்ம பண்ணணும் அப்படின்னா தாராளமா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அது மற்றவங்களுக்கு ஒன்று தெரியும். சார் இந்த கொஸ்டின் தப்பு சார், இதான் சார் ஆன்சர்ன்றது போல்டா சொல்லுங்க தாராளமா. சரியா? தாராளமா சொல்லுங்க. அதுக்குன்னு வந்து எனக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி சொல்லாதீங்க. சார் இது தப்பு சார், அதை மாத்திக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை உங்க கமெண்ட்டை பின் பண்ணி விட்டுரும். அது மற்றவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆகும், யூஸ் ஆகும். சரியா? ஸோ தயவுசெய்து பாருங்க எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங், ஏன் சில நேரம் கூற்று காரணங்கள் கூட கேட்கலாம். இங்கே பாருங்க, அதே மாதிரி முக்கிய நன்மை என்னன்னு கேட்டிருக்காங்க. அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த 4 கூற்று. அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்
அந்த இப்போ ஒரு வெல்டிங் இருக்கு, ஆர்க் வெல்டிங் இருக்கு அப்படின்னா அதோட நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்னு தெரியணும். நன்மைகள் ஃபுல்லா தெரிஞ்சாதான் இந்த 4 கூற்றை வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். மினிமமா படிச்சு மேக்ஸிமம் மார்க், இது டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், மெக்கானிக்கல், யாரா வேணாலும் இருங்க, இப்படிதான் படிக்கணும். ஸோ உங்க சிலபஸ் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்க படிச்சது ஓகே. இனிமேல் இந்த மெத்தட்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சிபிடி டெஸ்ட் எல்லா விதமான டவுட்ஸுமே நம்ம கிளியர் பண்ணி வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.